மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப நம்ம வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் நம்ம போய் பார்க்கிறோம். அதுவும் ஒரு காமெடி கலந்த ஒரு படம் அப்படின்னா இன்னும் சொல்லவே தேவை, ரொம்ப ஹிலேரியஸா சிரிச்சுட்டு வருவோம். ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் படத்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா டிராகன் படத்துல அவ்வளவு நல்ல காமெடியா இருக்கும். ஏன்னா அந்த காமெடி சென்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப விரும்புறோம் இல்லையா நம்ம யங்ஸ்டர்ஸ். அது வந்து ஒரு காமெடி ஆக்டர் இன்னும் ஃபுல் படத்துக்கு ஹீரோவா நடிச்சாலும் அது இன்னும் ஒரு ஃபன் ஃபீலா தான் இருக்கு. நிறைய படத்துல அது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து டிரெக்டர்ஸ் வந்து இப்ப புதுசா வர டிரெக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் போய் அப்ரோச் பண்ணோம்னா அவங்களோட டேட் கிடைக்காம போகலாம், இல்ல அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காம போய் அவங்களுக்கு ஸ்டோரி நரேட் பண்றதுக்கும் வாய்ப்பு கிடைக்காம போகுது. இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற படத்துல போய் நான் போய் அந்த ஆபீஸ்ல போய் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறேன்னா ஆல்ரெடி ஃபுல் கேஸ்டிங் முடிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு குட்டி குட்டி கேரக்டர் இருக்குன்னு சொல்லி அதுக்குதான் ஆடிஷனே வச்சிருப்பாங்க. நம்ம அங்க உள்ள போகும்போதே சொல்லிடுவாங்க அதெல்லாம் முடிச்சாச்சுப்பா, எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்டார் கேஸ்ட் பண்ணிட்டாங்க, அது பேரு ஸ்டார் கேஸ்ட் அப்படின்னு நமக்கு முத்திரை குத்தி விட்டுருவாங்க. நம்ம அதுக்குள்ள போகவும் முடியாது. ஏதோ பேக்ரவுண்ட்ல நிக்கிறது தான் ஏதோ ஒரு ஆடிஷன் வச்சு அதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் நிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பெரிய படத்துல போய் நடிக்கிறதுக்கும் நம்மளாலே முடியாது. இந்த மாதிரி ஒரு பிடிங்கா ஒரு காமெடியன் வந்து ஒரு ஹீரோ ஆகுறாருன்னா அந்த படத்தோட டைரக்டர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்களும் நம்பி அந்த ஆஃபீஸ்க்கு போக முடியும். எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும், அவங்களும் கெரியர்ல ஒரு பெரிய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது என்ன பொறுத்தவரை நான் அது வரவே இருக்கிறேன்.